நம்ம என்ன செய்கிறோம், எதற்கு செய்கிறோம் என்று சொல்லி தெரியாமல் பல விஷயங்களை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். மோஸ்ட் ஆஃப் தி டைம் we want to live a mechanical life. இயேசுவை தவிர வேற யாருமே கிடையாது நம்ம தூக்கி எடுக்கிறதுக்கு. ஒருவேளை சிறிய தவறுகளாக இருக்கலாம், கொஞ்சம் குறைவுகளாக இருக்கலாம், சின்ன பின்மாற்றமாக இருக்கலாம். அது எதுவாக இருந்தாலும் nothing is more important than the presence of God. இயேசுப்பாக்காக நான் நிற்கும் பொழுது, இயேசுப்பா தான் என் வாழ்க்கை என்று சொல்லி நான் வைராக்கியமாக இருக்கும் பொழுது, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்த பிறகு அவருக்காக ஊழியம் செய்யும் பொழுது, சாட்சியாக இருக்க முயற்சி செய்யும் பொழுது, பைபிள் சொல்லியிருக்கிற வசனங்கள் படி நடக்க நான் எல்லா எஃபர்ட்ஸும் போடும் பொழுது, why is this situation for me? நமக்கென்று சொல்லி அந்த சமூகத்தின் பிரசனத்தையும் அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார், நமக்கு இளைப்பாறுதல் தருவதற்காக. and he misses us when we miss that presence. ஒரு மனுஷனுக்கு உடம்பு ரொம்ப சுகவீனமாக இருந்தது. He was very sick, so he was admitted in a hospital. இந்த ஹாஸ்பிட்டலில் இந்த சுகவீனமான மனுஷன் படுத்திருந்தார். அப்போது நர்ஸு காலை மருந்து ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் கொடுக்குறாங்க. டாக்டர் அந்த மருந்து சீட்டு எழுதி வச்சுருப்பாங்களே ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும். ஸோ அதை பார்த்து அந்த டேப்லெட்ஸை திஸ் நர்ஸ் இஸ் கிவிங் டு எவ்ரி பேஷண்ட். ஷீ இஸ் கோயிங் டு எவ்ரி பெட் அண்ட் ஹேண்டிங் ஓவர் த மெடிசன்ஸ் டு த பேஷண்ட்ஸ். இப்படியா ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் மருந்து கொடுத்துட்டே வராங்க. இவருக்கும் ஏதோ கொடுத்துட்டு போகிறாங்க. அப்புறம் எல்லாருக்கும் கொடுத்து முடித்த உடனே இந்த பேஷண்ட்டு ரொம்ப கோபமாக அந்த நர்ஸை கூப்பிட்றாங்க. அம்மா, நர்ஸ் அம்மா இங்கே வாம்மா அப்படின்றாங்க. உடனே அவங்களும் என்னடா இவ்வளோ கோபமாக கூப்பிட்றேன்னு பயந்துகிட்டே போகிறாங்க. அப்போ அந்த பேஷண்ட் சொல்கிறாரு, இது என்ன நியாயம்? மற்ற எல்லா பேஷண்ட்டுக்கும் சின்ன சின்ன மாத்திரை கொடுத்தீங்க சாப்பிட்றதுக்கு வசதியாக, எனக்கு மட்டும் பெரிய மாத்திரை கொடுக்குறீங்க. அதை சாப்பிடவே எனக்கு எவ்வளோ கஷ்டமாயிடுச்சு தெரியுமா? நான் ரொம்ப கஷ்டப்பட்டு முழுங்கினேன். அதை இன்னும் கூட என் தொண்டையிலே நின்றுட்டுருக்காது. எனக்கு மட்டும் அப்படி என்ன பெரிய வியாதி? அவங்கெல்லாம் சின்ன மாத்திரை கொடுத்துட்டு எனக்கு இவ்வளோ பெரிய மாத்திரை கொடுக்குறீங்க அப்படின்னு ஒன்று அந்த நர்ஸு தலையில் அடிச்சுக்கிட்டாங்க. என்ன தலையில் அடிச்சுக்கிறீங்கண்ணே? ஐயா, அவங்களுக்கெல்லாம் கொடுத்தது மாத்திரை, உங்களுக்கு கொடுத்தது தெர்மாமீட்டரு, அதை போய் முழுங்கி வச்சுருக்கிறீங்களேன்னு சொல்லி அவங்க தலையில் அடிச்சுக்கிட்டாங்க. பாருங்கள், சம்டைம்ஸ் இன் லைஃப் we just do things without understanding what we are doing. நம்ம என்ன செய்கிறோம், எதற்கு செய்கிறோம் என்று சொல்லி தெரியாமல் பல விஷயங்களை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். We want to live, most of the time we want to live a mechanical life. நம்ம வாழ்க்கையில் சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையை it is influencing so much that we just continue to live a mechanical life. எதற்காக வாழ்கிறோம், என்ன பேசுகிறோம், எதற்காக எந்திரிக்கிறோம், எதற்கு வெளியே போகிறோம், எதற்கு வேலை செய்கிறோம், வாட் ஆர் வி டூயிங் வித் த லைஃப் என்று சொல்லி பல நேரங்களில் நமக்கு தெரியல, புரியல. பாருங்க, பட் ஐ வாண்ட் டு என்கரேஜ் யூ டுடே. நம்ம இந்த ஸ்டெப் அப் என்ற சீரீஸ் பார்த்து கொண்டிருக்கிறோம். we've already seen 2 beautiful weeks of step up series. இன்றைக்கு 3வது வாரத்தில் இருக்கிறோம். இந்த ஸ்டெப் அப் என்று சொல்லுகிற இந்த சீரீஸின் மூலமாக நம்ம பார்க்க நினைக்கிற, அறிந்து கொள்ள நினைக்கிற, புரிந்து கொள்ள நினைக்கிற, பின்பற்ற நினைக்கிற காரியம் என்னவென்றால், கர்த்தர் நமக்கு சொல்லித்தர காரியம் என்னவென்றால், நம்ம வாழ்க்கையில் ஒரு படி மேலே போக வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மளை உற்சாகப்படுத்துகிறார். we've been doing so many things continuously. இல்லை பாருங்க, நம்ம பல விஷயங்களை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் நல்லா தான் செய்கிறோம், நல்லா செய்ய ஆரம்பிச்சிட்டோம். ஏன் ஈவன் ப்ரேயர், ஜெபம், நம்ம வேத வசனங்களை வாசிக்கிற அந்த குவைட் டைம், அது கூட டெய்லி நம்ம செஞ்சுட்டே இருக்கிறோம். ரொம்ப வருஷங்களாக செஞ்சுட்டு இருக்கிறோம், அதனால் தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கிறோம். பட் த ப்ராப்ளம் இன் ஆர் லைஃப், சில விஷயங்களை நம்ம தொடர்ந்து செய்கிறதுனால அதில் மெக்கானிக்கலாக மாறிவிடுகிறது பல காரியங்கள். we don't understand why we are doing some things. ஏன் சில காரியங்கள் நம்ம செய்கிறோம் என்று சொல்லி நம்ம உணர்றதில்ல, அது மறந்து போய் விடுகிறோம். அது ரொம்ப மெக்கானிக்கலாக மாறிடுது. பாருங்கள், அது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக வருது. பல முறை அதை திரும்பி திரும்பி செய்கிறதுனால அது நமக்கு ரொம்ப ஈஸியாக வருது. ஆனால் somewhere the connection between God is lost, and somewhere we are not giving our best, and somewhere we don't fulfill the purpose that God has got for us.
ஆனால் இந்த சீரீஸ் மூலமாக நம்ம கற்றுத்தர நினைக்கிற காரியம் என்னவென்றால் ஸ்டெப் அப் பண்ணுறதுக்கு கற்றுக் கொடுக்குறாரு, அடுத்த கட்டத்துக்கு போக கற்றுக் கொடுக்குறாரு, இன்னும் என்ன பெட்டராக நம்ம செய்யணும் என்று சொல்லி நம்ம உற்சாகப்படுத்திட்டே இருக்கிறாரு. எத்தனை பேர் சொல்கிறீங்க கடந்த 2 வாரங்கள் கர்த்தர் ஸ்டெப் அப் பண்ண வைத்திருக்கிறார் என்று சொல்லி? நிறைய டெஸ்டிமனிஸ் கடந்த சில வாரங்களாக வந்துட்டு இருக்கு. அது எனக்கு ரொம்ப பர்சனல் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கிறது. ஏன்னா பாருங்க, ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் தேவனோட வார்த்தை கடந்து சென்று அவங்க வாழ்க்கைக்குள்ள சில மாற்றங்களை கொண்டு வந்து அவங்க வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போக செய்கிறது என்றால் இட்ஸ் ஸோ என்கரேஜிங். இன்றைக்கி உலகத்தில் நம்ம பல விஷயங்களை தேடுறோம். உலகத்தில் பெட்டர் ஆகிறதுக்கு என்னெல்லாம் கிடைக்கும் என்று சொல்லி பணத்தை தேடுறோம், உலகத்தின் காரியங்கள் பெருமைகளை தேடுறோம், மனிதர்களை தேடுறோம். பட் we need to understand it is the word of God. கர்த்தரோட வார்த்தை அதுதான் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும். அதை இந்த கடந்த சில வாரங்கள் இந்த சீரீஸின் மூலமாக பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. இன்றைக்கும் அப்படியாக we are going to see a person from the Bible. எப்படி அவர் ஸ்டெப் அப் பண்ணார் என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். வேத புஸ்தகத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். எரேமியா 38ஆம் அதிகாரம், சாப்டர் 38 verses 1 to 13. 1ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்க போகிறோம். இந்த நகரத்திலே தரித்திருக்கிறவன் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் சாவான். கல்தேயரிடத்திற்கு புறப்பட்டு போகிறவனோ உயிரோடு இருப்பான். அவனுடைய பிராணன் அவனுக்கு கிடைத்த கொள்ளையுடைமை போலிருக்கும். அவன் பிழைப்பான் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்றும், இந்த நகரம் பாபிலோன் ராஜாவினுடைய இராணுவத்தின் கையில் நிச்சயமாக ஒப்புக்கொடுக்கப்படும். அவன் அதை பிடிப்பான் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்றும் எரேமியா எல்லா ஜனத்தோடும் சொல்லிக் கொண்டிருந்த வார்த்தைகளை மாத்தானின் குமாரனாகிய செப்பத்தியாவும் பஸ்கூரின் குமாரனாகிய கெதலியாவும் செலேமியாவின் குமாரனாகிய யூகாலும் மல்கியாவின் குமாரனாகிய பஸ்கூரும் கேட்டார்கள். அப்பொழுது பிரபுக்கள் ராஜாவை நோக்கி, இந்த மனுஷன் கொல்லப்பட உத்தரவாக வேண்டும். அதென்ன என்றால், இந்த நகரத்தில் மீதியாயிருக்கிற யுத்த மனுஷரிடத்திலும் மற்றுமுள்ள சகல ஜனங்களிடத்திலும் இவன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லுகிறதுனாலே அவர்களுடைய கைகளை தளர்ந்து போக பண்ணுகிறான். இவன் இந்த ஜனத்தின் சேமத்தை தேடாமல் அவர்கள் கேட்டையே தேடுகிறான் என்றார்கள். அப்பொழுது சிதேக்கியா ராஜா, இதோ அவன் உங்கள் கைகளில் இருக்கிறான், உங்களுக்கு விரோதமாக ராஜா ஒன்றும் செய்யக்கூடாது என்றான். அப்பொழுது அவர்கள் எரேமியாவை பிடித்து அவனை காவற்சாலையின் முற்றத்தில் இருந்த அமலேக்கின் குமாரனாகிய மல்கியாவினுடைய துறவிலே போட்டார்கள். எரேமியாவை கயிறுகளினால் அதிலே இறக்கிவிட்டார்கள். அந்த துறவிலே தண்ணீர் இல்லாமல் உளையாயிருந்தது. அந்த உளையிலே எரேமியா அமிழ்ந்தினான். அவர்கள் எரேமியாவை துறவிலே போட்டதை ராஜாவின் அரண்மனையில் இருந்த எத்தியோப்பியனாகிய எபேத்மெலேக் என்னும் ஒரு பிரதானி கேள்விப்பட்டான். ராஜாவோ பென்யமீன் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது எபேத்மெலேக் ராஜாவின் அரண்மனையிலிருந்து புறப்பட்டு போய் ராஜாவை நோக்கி, ராஜாவாகிய என் ஆண்டவனே, இந்த புருஷர் எரேமியா தீர்க்கதரிசியை துறவிலே போட்டு செய்தது எல்லாம் தகாத செய்கையாயிருக்கிறது. அவன் இருக்கிற இடத்திலே பட்டியினால் சாவானே. இனி நகரத்திலே அப்பமில்லை என்றான். அப்பொழுது ராஜா எபேத்மெலேக் என்னும் எத்தியோப்பியனை நோக்கி, நீ இவ்விடத்திலிருந்து 30 மனுஷரை உன்னுடனே கூட்டிக் கொண்டு போய் எரேமியா தீர்க்கதரிசி சாகாததற்கு முன்னே அவனை துறவிலிருந்து தூக்கிவிடு என்று கட்டளையிட்டான். அப்பொழுது எபேத்மெலேக் அந்த மனுஷரை தன்னுடனே கூட்டிக் கொண்டு ராஜாவின் அரண்மனை பொக்கிஷசாலையின் கீழிருந்த அறைக்குள் புகுந்து கிழிந்து போன பழம் புடவைகளையும் கந்தை துணிகளையும் எடுத்துக்கொண்டு போய் அவைகளை கயிறுகளினால் எரேமியாவண்டைக்கு துறவிலே இறக்கிவிட்டு, எபேத்மெலேக் என்னும் எத்தியோப்பியன் எரேமியாவுடன் கிழிந்து போன இந்த பழம் புடவைகளையும் கந்தைகளையும் உம்முடைய அக்கிள்களில் கயிறுகளுக்குள் அடக்கி வைத்து போட்டுக்கொள்ளும் என்றான். எரேமியா அப்படியே செய்தான். அப்பொழுது எரேமியாவை கயிறுகளால் தூக்கி அவனை துறவிலிருந்து எடுத்து விட்டார்கள். எரேமியா காவற்சாலையின் முற்றத்தில் இருந்தான். இங்கிலீஷ்.
நல்லா கவனிங்க. இங்கிலீஷில் வாசிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை ஐ வாண்ட் டு ரிமைண்ட் ஆல் ஆஃப் யூ அவுட் ஹியர். நம்ம சபையில் எப்பொழுதுமே இந்த சர்மனுக்கு முன்னாடி 3 முறை இந்த பைபிள் வசனங்களை நல்லா ஆராய்ந்து நம்ம தெரிந்து கொள்கிறோம். அதாவது இந்த 3வது முறை சர்மன் அப்போ, ஃபஸ்ட்டு டைம் தமிழில், செகண்ட் டைம் இங்கிலீஷில், 3வது முறை சர்மன் அப்போ வி அனலைஸ் டைப் டீப் இன்டு த வேர்ட் ஆஃப் காட். ஏன் இது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது என்றால், நான் எப்பொழுதும் சொல்லுகிற காரியம், வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது தான் the word of God alone transforms us. மனிதன் பேசுகிறதுனால அல்ல, மனிதன் சொல்கிறதுனால அல்ல, not by the way I preach and teach, but it is the time when you read the word of God. கர்த்தரிடத்தில் இந்த வார்த்தையின் மூலமாக என்னிடத்தில் பேசுங்க ஆண்டவரே, என் வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் முழு கவனத்தோடு அந்த வசனங்களை வாசிக்கும் பொழுதே கர்த்தர் நமக்குள்ள மாற்றத்தை கொண்டு வருகிறவராக இருக்கிறார். பிகாஸ் he speaks into our life. அதனால் தயவு செய்து இங்கிலீஷில் வாசிக்கும் போதும் சரி, தமிழில் வாசிக்கும் போதும் சரி, அப்புறம் பிரசங்கம் பண்ணும் பொழுதும் சரி, let your focus be on the word of God. Now Shephatiah, the son of Mathan, Gedaliah, the son of Pashur, Jukal, the son of Shermaliah, and Pashur, the son of Malchiah, heard the words that Jeremiah had spoken to all the people, saying, Thus says the Lord, He who remains in the city shall die by the sword, by famine, and by pestilence, but he who goes over to the Chaldeans shall live. His life shall be a prize to him, and he shall live. Thus says the Lord, This city shall surely be given into the hand of the king of Babylon's army, which shall take it. Therefore the prince said to the king, Please let this man be put to death, for thus he weakens the hands of the men of war who remain in the city, and the hands of all the people, by speaking such words to them. For this man does not seek the welfare of this people, but their harm. Then Zedekiah the king said, Look, he is in your hand, for the king can do nothing against you. So they took Jeremiah and cast him into the dungeon of Malchiah the king's son, which was in the court of the prison. And they let Jeremiah down with ropes. And in the dungeon there was no water but myrrh. So Jeremiah sank into the myrrh. Now Ebed-Melech the Ethiopian, of one of the eunuchs who was in the king's house, heard that they had put Jeremiah in the dungeon. When the king was sitting at the gate of Benjamin, Ebed-Melech went out of the king's house and spoke to the king, saying, My lord, the king, these men have done evil in all that they have done to Jeremiah the prophet, whom they have cast into the dungeon, and he is likely to die from hunger in the place where he is. For there is no more bread in the city. Then the king commanded Ebed-Melech the Ethiopian, saying, Take from here 30 men with you, and lift Jeremiah the prophet out of the dungeon before he dies. So Ebed-Melech took the men with him and went into the house of the king under the treasury, and took from there old clothes and old rags, and let them down by ropes into the dungeon to Jeremiah. Then Ebed-Melech the Ethiopian said to Jeremiah, Please put these old clothes and rags under your armpits, under the ropes. And Jeremiah did so. They pulled Jeremiah up with the ropes and lifted him out of the dungeon, and Jeremiah remained in the court of the prison. எரேமியா ஜெரமையா என்று சொல்லும் பொழுது அவரை குறித்து தீர்க்கதரிசி என்று நமக்கு தெரியும். ஆனால் அது வெரி பாப்புலர் நேம் ஃபார் ஜெரமையா. ஜெரமையாவை எப்படி குறிப்பிடுகிறார்கள் என்றால் வீப்பிங் ப்ராஃபட் என்று சொல்கிறாங்க. ஏன்னா அவரிடத்துல நிறையா புலம்பல் இருந்தது. லாமெண்டேஷன்ஸ் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அதை எழுதினது அவர். புலம்பல் ஜாஸ்தியாக இருந்தது. நிறைய அவர் வேதனைப்பட்டு அவர் புலம்புகிற வார்த்தைகளை நம்ம இந்த வேத புஸ்தகத்தில் பார்க்க முடியும். he was crying, he was weeping, he was complaining. எரேமியா என்று சொல்லும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு மனிதர் நமக்கு முன்பதாக தெரிகிறார். But today I want to tell you something. I want to show you something. ஒரு முக்கியமான பவர்ஃபுல்லான விஷயத்தை உங்களுக்கு காண்பிக்க ஆசைப்படுறேன். இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவத்தை பார்க்குறோம்.
எரேமியாவை ஒரு குழிக்குள்ள சிஸ்டனுக்குள்ள அவங்க தூக்கி போடுகிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம், இறக்குற காரியத்தை பார்க்கிறோம். எதுக்குள்ள போடுறாங்க? சிஸ்டனுக்குள்ள. குழி சிஸ்டன் எப்படி இருந்திருக்கும், அந்த இடம் எப்படி இருந்திருக்கும்? நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம நவீனை கூப்பிடலாமா? நவீனையும் ஸ்டீஃபனையும் வாங்க. நவீன், ஸ்டீஃபன் வேகமாக வாங்க. நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு எரேமியா எப்படி இருந்திருப்பார், எப்படி ஃபீல் பண்ணியிருப்பாருன்னு சொல்லி புரிஞ்சிக்கிறதுக்கு இவங்களை நம்ம இப்போ கூப்பிட்டுருக்குறோம். வாங்க கமலேஷ், வாங்க சீக்கிரம் வாங்க வேகமாக. ஸோ இப்போது எரேமியாவை ஒரு குழிக்குள்ளே, ஒரு சிஸ்டனுக்குள்ளே போடுறாங்க. ஸோ இதுதான் நம்ம ஒரு குழி என்று சொல்லி பார்க்க போகிறோம். ஸ்டீஃபன் ஒரு சைடு ஆஃப் த குழி, வாங்க நவீன். நவீன் இன்னொரு சைடு ஆஃப் த குழி, வாங்க கமலேஷ். கமலேஷ் இன்னொரு சைடு ஆஃப் குழி. இப்போ நீங்கள் 3 பேர் தான் குழி. நான் சொல்கிற மாதிரி குழி மாதிரி நடிங்க பார்க்கலாம். இவங்க 3 பேர் இப்போதைக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன, இவங்க 3 பேர் தான் குழி. இப்போ டேனியை கூப்பிடுவோம். டேனி தான், வாங்க டேனி. டேனி தான் அந்த வீப்பிங் ப்ராஃபட், அழுது கொண்டே இருக்கிற அந்த ப்ராஃபட்டு. ஆனால் நம்ம எல்லாருக்கும் தெரியும் டேனி எப்போதும் சிரிச்சிட்டே இருப்பார். வாங்க அப்படி வாங்க, அப்படி வாங்க ஐயா. ஓகே, இப்போது இதான் அவங்கள திரும்பி பாருங்கள். இப்போது டேனியை குழிக்குள்ளே இறக்கிட்டாங்க. டேனி என்ன பண்ணுறாங்க? குழிக்குள்ளே இறக்கிட்டாங்க. ஸோ இவங்க 3 பேரும் சேர்ந்து நம்ம வீப்பிங் ப்ராஃபட் அவரை தூக்கி குழிக்குள்ளே போட போகிறாங்க. என்ன பண்ண போகிறாங்க? குழிக்குள்ளே போட போகிறாங்க. என்ன தூக்கி அவரை குழிக்குள்ளே போடுங்க பார்க்கலாம். ஐயா நீங்கள் குழி கொஞ்சம் இறங்கிக்கோங்கய்யா. இப்போ குழிக்குள்ளே போடுங்க. 3 பேரா தூக்கி போடுங்கய்யா. ஐயா போடுங்க. போடுங்க. அப்படிதான் 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 அப்படிதான், அவ்வளோதான், சூப்பர். அப்படியே உட்காந்துக்கோங்க, சிரிக்காதீங்க, நீங்கள் வீப்பிங் ப்ராஃபிட். இப்போது இவர் தான் நம்ம எரேமியா. இவர் இப்போ என்ன பண்ணுறாரு? குழிக்குள்ளே இருக்கிறாரு. குழிக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அது இது எப்படிப்பட்ட குழி என்று பைபிள் சொல்லுதுன்னா, அந்த குழியில் தண்ணி கிடையாதான். அது பாருங்கள், ஃபேமின் டைமு. ஸோ தண்ணி கிடையாது. இந்த குழி எஸ்பெஷலி ரெயின் வாட்டரை ஸ்டோர் பண்ணுற குழி. ரெயினே அங்கே இல்லை. அதனால இப்போ அதில் வெறும் மண் தான் இருக்குது. என்ன இருக்குது? மண் தான் இருக்குது. இப்போ எரேமியாவை, ஐயா எரேமியா, மண்ணுக்குள்ளே தள்ளிட்டாங்க. எப்படி? மண்ணுக்குள்ளே நண்பர்கள்லாம் சேர்ந்து தள்ளிட்டாங்க. இப்போது நல்லா கொஞ்சம் கவனமாக பாருங்கள். டானி நல்லா நடிப்பார் இது. ஓகேயா? ஒரு குழி, பயங்கரமான குழி, இருட்டாக இருக்கிற குழி, அதுக்குள்ளே தண்ணி இல்லை, மண் மட்டும்தான் இருக்கு. அதுக்குள்ளே இவர் இறங்கி தள்ளி விட்டு இறங்கி போகும் பொழுது இவர் எப்படி ஃபீல் பண்ணியிருப்பார்? எப்படி ஃபீல் பண்ணியிருப்பீங்க? சுற்றி மண், அப்படியே நடிங்க, மண் இருக்கிற மாதிரி நடுங்க. ஓகே, மண், அந்த மண்ணுக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்கிறாரு. ஓகே, எப்படி இருந்திருக்கும் அவர் நிலமை? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எவ்வளோ ஒரு பயமாக இருந்திருக்கும், எவ்வளோ பயங்கரமாக இருந்திருக்கும். மரண பயம் இருந்திருக்கும் இல்லை? வெக்கம், அவமானம் இருந்திருக்கும் இல்லை? You would have felt ashamed. சுற்றி மண், அருவருப்பாக இருந்திருக்கும். Such an uncomfortable situation to be in a pit like that, in a situation like that. இந்த காலை நேரத்தில் I just want to connect with each one of you. ஒருவேளை இன்னைக்கு உங்கள் லைஃப்பில், ஒருவேளை இன்னைக்கு உங்களுடைய லைஃப்பில், if you feel that you are in a pit like this, தனிமையில், கஷ்டத்தில், பயத்தில், குறைவில், இப்படி நீங்களும் ஒரு குழியில் இருக்கிறத போல, பிட்டில் இருக்கிறத போல உணர்ந்து கொண்டிருந்தீங்கன்னா, I just want to tell you, Jesus is speaking to you.
இயேசுப்பா உங்களோடு கூட பேசுகிறார் என்பதை சொல்ல ஆசைப்படுறேன். இன்றைக்கு உங்களோட பேசுறதுக்கு தான் இயேசுப்பா இங்கே வந்திருக்கிறார் என்பதை சொல்ல ஆசைப்படுறேன். நம்ம எல்லாரும் மேபி ஃபிசிக்கலாக இந்த மாதிரி ஒரு குழியில் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இமோஷனலாக இப்படி ஒரு குழியில் இருக்கலாம், ஃபினான்ஷியலாக இப்படி ஒரு குழியில் இருக்கலாம், சரீர பலவீனத்தினால இப்படி ஒரு குழியில் இருக்கலாம். All of us go through situations like this இல்லையா? இப்படிப்பட்ட நிலைமைகளை, மனிதர்கள் கைவிட்ட நிலைமை, நம்ம ரொம்ப நம்பிட்டு இருந்த காரியங்கள் நம்மளை கைவிட்ட நிலைமை. We feel so lonely and let down. குழியில் நம்ம இருக்கிறதற்கு 2 காரணங்கள் தான் இருக்க முடியும். Can I repeat it? If we are in the pit, it can be only because of 2 reasons. 2 காரணங்கள் மட்டும் தான் இருக்க முடியும். ஒன்று, ஃபர்ஸ்ட் நம்மளுடைய பாவம், the sin that we committed. நாம் செய்த பாவம், நாம் செய்த தவறு, நாம் செய்து கொண்டிருக்கிற தவறு, that can put us in the pit. இந்த குழி போல ஒரு நிலைமையில நாம் தள்ளப்பட்டதற்கு அது ஒரு காரணமாக இருக்கும். பாவம் கொடியது பாருங்க. There are consequences to sin. அந்த பாவம் நம்ம செய்யும் பொழுது அது ஸ்டார்டிங்கில் சந்தோஷமாக இருக்கும், அட்ராக்டிவாக இருக்கும். அதுக்கு நம்ம நிறைய ஜஸ்டிஃபிகேஷன்ஸ்லாம் கொடுத்துட்டே இருப்போம். ஏன் இதை செய்யக்கூடாது, உங்களுக்கு ஒரு வேலையே இல்லை, இப்படி தான் பயம் போட்டுத்திட்டே இருப்பீங்க என்று சொல்லி பல ஜஸ்டிஃபிகேஷன். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் மற்றவங்களை கம்பேர் பண்ணுவோம், பியர்ஸை கம்பேர் பண்ணுவோம், உலகத்தின் நியூஸு, உலகத்தின் ஞானிகள் அறிவாளிகள் சொல்கிறதெல்லாம் பேசி கோட் பண்ணி ஜஸ்டிஃபை பண்ணி நம்மளே நம்ம சமாதானப்படுத்தி அந்த பாவத்தில் தொடர்ந்து இருப்போம். ஆனால் அந்த பாவம் கடைசியாக நம்ம என்ன பண்ணோம், குழிக்கு தான் கொண்டு போவோம். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்படுகிறது இல்லையா? ஸோ அப்படி குழிக்கு கொண்டு போயிடுது, கடைசியில் பிட்டுக்கு கொண்டு போயிடுது. இது எப்படிப்பட்ட மரணமாக இருக்கிறது என்றால், தனிமையை கொடுக்குது, பயத்தை கொடுக்குது, வெறுப்பை கொடுக்குது, நமக்குள்ள தாழ்வு மனப்பான்மையை கொடுக்குது. அதுக்கப்புறம் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாத அளவுக்கு நம்ம கட்டி போடுகிறது நம்ம டேனி போல. ஏன்னா சொந்த முயற்சியில் வெளியே வர முடியாது, அங்கேருந்து அந்த இடத்துலேருந்து ஈ கேனாட் கம் அவுட் ஆஃப் இட். அதுலேருந்து தான் முயற்சி பண்ணாலும் வர முடியாது. அந்த அருவறுப்பிலிருந்து, அந்த மண்ணிலிருந்து, அந்த சகதியிலிருந்து, அந்த தனிமையிலிருந்து முடியாது, ஒன்று செய்ய முடியாது. ஆனால் அந்த அந்த பாரம் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. இப்படியாக பாவத்தினால நாம் ஒரு பிட்டுக்குள்ளே போயிருந்தா, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் யூ ஒன் குட் நியூஸ். ஒரு நற்செய்தியை சொல்ல ஆசைப்படுறேன். அது நற்செய்தி தான். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார், மரித்தவர் உயிர் தெழுந்தார். அந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடும் பொழுது, அப்பா பிதாவே என்று சொல்லி கூப்பிடும் பொழுது, இதிலிருந்து எங்களை வெளியேடுங்க என்று சொல்லி கதறும் போது, அதிலிருந்து நம்மளை தூக்கி எடுக்கிறவராக இருக்கிறார். ஆனால் ஒரே ஒரு வேர்ட் ஆஃப் காஷன் உங்களுக்கு, இதே மாதிரி ஒருத்தர் மூழ்கி போகிறத நம்ம பார்க்குறோம். somebody who was drowning பார்க்குறோம். யார் அது? பைபிளில் நியூ டெஸ்டமெண்ட்டில் பார்க்குறோம். பேதுரு தண்ணி மேலே நடக்கிறாரு. இயேசுப்பா கூப்பிட தண்ணி மேலே நடக்கிறாரு. இயேசுப்பா பார்த்துட்டு நடந்து கொண்டே இருக்கிறாரு. ஆனால் திடீர்னு அவர் கண்கள் அந்த புயல் மேலே போகிறது, அந்த காற்று மேலே போகிறது, அவர் தண்ணீருக்குள்ளே அப்படியே மூழ்கி போகிறத பார்க்குறோம். ஆனால் அந்த இடத்துல பேதுரு ஒரு காரியத்தை செய்கிறாரு. அவர் சத்தமிட்டு அவர் என்ன சொல்கிறாரு? என்ன சொல்கிறாரு? என்ன சொல்கிறாரு? சொல்லுங்க சத்தமா, என்ன சொல்கிறாரு? இயேசு ஐயரே, என்னை காப்பாற்றும், சேவ் மீ என்று சொல்லி கூப்பிடுகிறார். He is calling unto Jesus, asking him to save him. ஏசப்பா என்னை காப்பாற்றுங்க என்று சொல்லி அவர் கத்துகிறத பார்க்கிறோம். இதை பார்க்கும் பொழுது ஒரு ப்ரீச்சர் இதை பற்றி பேசுகிறாரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, என்னை ரொம்ப யோசிக்க வச்சது. அவர் இயேசுவே என்னை காப்பாற்றும் என்று சொல்லுவது தெளிவாக எழுதப்பட்டிருக்குது. எழுதப்பட்டிருக்கா இல்லையா? ரொம்ப கிளியராக எழுதப்பட்டிருக்கு. த எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் எழுதப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். தண்ணிக்குள்ளே ஒருத்தர் மூழ்கிறாரு.
தண்ணிக்குள்ளே ஒருத்தர் போகிறாரு, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக உள்ளே போவார்? தண்ணிக்குள்ளே ஒருத்தர் போகிறாரு, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக உள்ளே போவார் சொல்லுங்கள்? கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்களேன். கொஞ்சம் நீங்கள் தண்ணிக்குள்ளே நடக்க முயற்சி செய்கிறீங்கன்னு வச்சுப்போம். ஓகே, கடல் கூட வேணாங்க, ஒரு ஸ்விம்மிங் பூலில் நடக்க முயற்சி செய்கிறீங்க. ஸ்விம்மிங் பூல் தெரியும் இல்லையா? ஸ்விம்மிங் பூலில் நடக்க முயற்சி செய்கிறீங்க. ஸ்விம்மிங் பூல்லேருந்து அப்படியே இந்த தரையிலேருந்து இந்த ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே கால் வைக்கிறீங்க, நடந்து போக முயற்சி செய்கிறீங்க. கண்டிப்பாக கீழே போயிடுவீங்க. ஆனால் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக உள்ளே போவீங்க? கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே உள்ளே போயிடுவீங்க. சரி, இப்போது கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே நீங்கள் தண்ணிக்குள்ளே போகும் பொழுது நீங்கள் கத்துறீங்க, இயேசுவையரே நான் காப்பாற்றும் கத்துறீங்க. எப்படி கத்துவீங்கயா? அப்புறம் ஐயா எப்படி கத்திருப்பீங்க? அப்போ நீங்கள் போயிருப்பீங்க உள்ள. நீங்கள் இயேசுன்னு சொல்லும் போதே உள்ளே போயிட்டீங்க. அப்போ இவ்வளோ தெளிவாக தண்ணி உங்கள் தலை மேலே இருக்கு, பாதி உள்ளே போயிட்டீங்க. அப்போது நீங்கள் இதை சொல்லும் பொழுது எப்படி சொல்லுவீங்க? பண்ணி காட்டுங்களேன், எப்படி சொல்லுவீங்க? வெங்கட் மாமா சொல்லுங்க, எப்படி சொல்லுவீங்க? சத்தமாக சிரிச்சிங்க நீங்கள் தான். எப்படி சொல்லுங்க? ஐயோ, இவ்வளோ மெதுவாக நீங்கள் சொல்கிற வரைக்கும் தண்ணி உங்களுக்காக அப்படியே ஸ்டாப் பண்ணி சொல்லி முடிப்பா, அப்புறம் ஒன்று இழுத்துக்கிறேன்னு சொல்ல போகுது. மைக்கில் என்ன எப்படி சொல்லுவீங்க? இல்லை, எதாவது ட்ரை பண்ணுங்க. அப்படிதான். எவ்வளோ அழகாக நடிக்கிறாரு பார்த்தீங்களா? நடிக்க வேண்டியவர் அங்கே உட்கார வச்சிருக்கிறோம். சத்தமாக எஞ்சி நின்று பண்ணி காட்டுங்க. எப்படி பண்ணுவீங்க? பாருங்க, நிச்சயமாக அதான் நடந்திருக்கும். இல்லை, அந்த தண்ணிக்குள்ளே காலை வைக்க முயற்சி செய்யும் பொழுது பிஃபோர் ஈவன் யூ ரியலைஸ் யூ கோயிங் டவுன், அப்போ அப்படி கூப்பிட்டு தான் அப்படி நடந்திருக்கும். பட் ஜஸ்ட் see this, பேதுருக்கு ரொம்ப தெளிவாக அங்கே வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ வாட் டஸ் that mean? Peter was so quick to call out to Jesus. அவர் ட்ரௌனர்னு தெரிஞ்ச மாத்திரத்தில் அவர் இயேசுவை நோக்கி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. He was not waiting to see எவ்வளோ தூரத்துக்கு உள்ளே போகிறோம் என்று பார்க்கல. He was not trying to justify. இல்லை நான் ரொம்பலாம் உள்ளே போக மாட்டேன், கொஞ்சம் அப்படி தான் இருக்குது, பயம் கொடுத்துறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது, நான் திரும்பி வெளியே வந்துடுவேன் என்று சொல்லி அவர் வெயிட் பண்ணலை. இல்லை, அவர் உள்ளே போனாலும் திரும்பி வந்துடலாம், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம், எத்தனை வாட்டி நான் உள்ளே போயிட்டு வெளியே வந்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் வெயிட் பண்ணல. He was so quick. He knew that he was drowning. He knew that the presence of God was cut there. இயேசுப்பா இடத்துல அந்த கண்களை எடுத்துட்டேன், அந்த பிரசனம் என்னை விட்டு கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, அதனால I am going down என்று தெரிஞ்ச மாத்திரத்தில் he started crying out. And today that's what the Holy Spirit wants us to do. நாம் அதை தான் செய்யணும் என்று சொல்லி கர்த்தர் ஆசைப்படுறார். பாவத்தில் நம்ம இருக்கலாம், நம்ம தவறு செஞ்சிருக்கலாம், விழுந்து போயிருக்கலாம், குறைவானவர்களாக மாறி இருக்கலாம். மேபி the presence with God கொஞ்சம் கட்டாக இருக்கலாம். நமக்கு கொஞ்சம் அந்த 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 உலகத்தின் காரியத்தினால கொஞ்சம் நம்ம பின்மாற்றம் அடைஞ்சிருக்கலாம். But the thing is, what God wants to tell us is, இயேசு ஐயரே என்னை காப்பாற்றும், நீங்க எனக்கு வேண்டும், உங்க பிரசன்னம் எனக்கு வேண்டும், உம் சமூகம் எனக்கு வேண்டும், உம் அன்பு எனக்கு வேண்டும், உம்முடைய ஊழியம் எனக்கு வேண்டும், அந்த பரிசுத்த வாழ்க்கை எனக்கு வேண்டும். I don't want to leave it என்று சொல்லி கூப்பிடுகிறவர்களாக இருக்கிறீர்களா? Before even the water under your feet can react, you have to react. உங்களை விழுங்க நினைக்கிற அந்த பிசாசு அவன் ரியாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ரியாக்ட் பண்ணணும். I know what? Our God is so loving, merciful, அன்பு நிறைந்தவராக இருக்கிறார். நம்மை தூக்கி எடுக்க காத்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் கூப்பிடணும்னு நினச்சாலே போதும், அந்த தண்ணி உங்களை அப்படியே நிறுத்திடும். திரும்ப சொல்கிறேன், நீங்கள் கூப்பிடணும்னு நினச்சாலே போதும், ஏசப்பா இந்த பாவத்திலேருந்து நான் வெளியே வரணும், நீங்கள் தான் எனக்கு வேண்டும் என்று சொல்லி நினச்சாலே போதும், அந்த தண்ணி உங்களை ஒன்றுமே செய்யாதபடிக்கு நிறுத்திடுவார். இந்த காலை நேரத்தில் if you are in a pit like this, I just want to encourage you, இயேசுவை தவிர வேறு யாருமே கிடையாது நம்மளை தூக்கி எடுக்கிறதுக்கு. ஒருவேளை சிறிய தவறுகளாக இருக்கலாம், கொஞ்சம் குறைவுகளாக இருக்கலாம், சின்ன பின்மாற்றமாக இருக்கலாம்,
அது எதுவாக இருந்தாலும், I'm telling you, nothing is more important than the presence of God. இயேசுப்பாவோட கூட இருக்கிறத விட வேற எதுவுமே பெருசு இல்லை. நீங்க போதும் இயேசுப்பா என்று சொல்லி, உன் சமூகம் போதும் இயேசுப்பா என்று சொல்லி, நீங்க எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் இயேசுப்பா என்று சொல்லி கூப்பிட்டு அவருடைய பிரசனத்துக்கு திரும்பி வந்துட்டீங்கன்னா ஆண்டவர் நம்மளை தூக்கி எடுத்து விடுவார். இது முதல் ரீசன். ரெண்டாவது ரீசன், எரேமியா எங்க இருக்கிறாரு? why is Jeremiah here in the pit? அவர் என்ன செஞ்சாரு? அவர் இந்த பிட்டுக்கு வரதுக்கான காரணம் என்ன? ஏன் அவர் அந்த குழில போட்டாங்க? ஏன் இந்த சிஸ்டன்ல போட்டாங்க அவரை? எதனால போட்டாங்க? நம்ம வாசிச்சோம் 1ஆம் வசனத்துல. எதனால போட்டாங்க? எதனால? 2 முறை வாசிச்சாங்களே. அவர் கர்த்தர் அவரிடத்தில் சொன்ன காரியத்தை, அந்த பட்டினம் செய்து கொண்டிருக்கிற அக்கிரமங்களை அவர்களுக்கு சொல்லும்படியாக கர்த்தர் அவரை வைத்திருந்தார். அதனால் தைரியமாக அதை சொல்லுவதனால இவர்கள் கோபம் அடைந்து some of the officials, இங்கிருந்து அந்த அஃபீஷியல்ஸ் என்ன பண்ணாங்க, அவருக்கு எதிராக நின்று அவரை தூக்கி உள்ள போட்டாங்க. many times இயேசுப்பாக்காக நம்ம நிற்கும் பொழுது, வைராக்கியமாக இயேசுப்பா என்று சொல்லி நம்ம பிடித்து கொண்டிருக்கும் பொழுது, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற உலகத்தின் காரியங்களை தியாகம் செய்து, when you want to come and stand for Jesus, நம்முடைய தாளந்துகளை இயேசுப்பாக்காக பயன்படுத்த நினைக்கும் பொழுது, நம்முடைய ரிசோர்ஸஸை இயேசுப்பாக்காக பயன்படுத்த நினைக்கும் பொழுது, உலகத்தில் என்ஜாய் பண்ணியிருக்கலாம், ஆனால் இல்லை நான் பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பரிசுத்தத்தை காத்து கொண்ட பொழுது பல நேரங்களில் இப்படிப்பட்ட ஒரு பிட் அனுபவம் நமக்கு கிடைக்கும். ஏன் பாவம் செஞ்சு நம்ம இந்த குழிக்குள்ளே போகும்போது கூட சில சமயத்தில் நம்மளுக்கு பரவாயில்ல, நான் தப்பு செஞ்சேன், நான் இங்கே இருக்கிறேன் என்று கூட தோணும். ஆனால் நான் இயேசுப்பாக்காக தானே நிற்கிறேன், நான் இயேசுப்பாக்காக வாழணும் தானே பல முயற்சிகளை எடுக்கிறேன். ஆனால் ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை? ஏன் எனக்கு இவ்வளோ சுகவீனம்? ஏன் எனக்கு இவ்வளோ பண பிரச்சனை? ஏன் எனக்கு இவ்வளோ மனிதர்களோட எதிர்ப்பு? ஏன் எனக்கு இவ்வளோ தனிமை? ஏன் நான் யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க? ஏன் என் பின்னாடி பேசுகிறாங்க? ஏன் என்னை சுற்றி இவ்வளோ சண்டைகள், குழப்பங்கள்? why such chaotic environment around me? why such politics around me? why so much of poverty in my life? இயேசுப்பாக்காக நான் நிற்கும் பொழுது, இயேசுப்பா தான் என் வாழ்க்கை என்று சொல்லி நான் வைராக்கியமாக இருக்கும் பொழுது, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்த பிறகு அவருக்காக ஊழியம் செய்யும் பொழுது, சாட்சியாக இருக்க முயற்சி செய்யும் பொழுது, பைபிள் சொல்லியிருக்கிற வசனங்கள் படி நடக்க நான் எல்லா எஃபர்ட்ஸும் போடும் பொழுது, why is this situation for me? தனிமையை உணர்றேனே, பீப்புளோட எதிர்ப்பை உணர்கிறேனே. Sometimes I don't even have friends. I feel so lonely. எனக்கு சுகவீனம் வருதே, எனக்கு குறைவு இருக்கிறது. கொஞ்சம் எரேமியாவோட சிச்சுவேஷனை யோசிச்சு பாருங்களேன். அவன் எவ்வளோ எவ்வளோ டவுனாக ஃபீல் பண்ணியிருப்பான். டவுனில் தான் இருக்கிறான். அந்த டவுனில் எவ்வளோ டவுனாக ஃபீல் பண்ணியிருப்பான். கர்த்தருக்காக நின்றானே, ஆனால் மண் சகதியில் மாட்டிக்கொண்டு இருக்கிறான். ஒரு குழிக்குள்ள காப்பாற்ற யாருமே இல்லை. பசி பட்னி நிறைந்த ஒரு சூழ்நிலை. எவ்வளோ வேதனையாக அவன் ஃபீல் பண்ணியிருப்பான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஐம் ஷுர் நிறைய பேருக்கு இது புரியும் நான் சொல்கிறது. ஊழியம் செய்கிறவர்களுக்கு குறிப்பாக அது ரொம்ப புரியும். ஊழியம் செய்கிறது இட்ஸ் நாட் அன் ஈஸி ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை, வெரி டிஃபிகல்ட். இட் ட்ரெயின்ஸ் யூ அவுட் மோஸ்ட் ஆஃப் த டைம். ரொம்ப தனிமை இருக்கும் நிறைய நேரத்தில். நிறைய நேரத்தில் நம்ம செய்கிற காரியங்களுக்கு நமக்கு அக்னாலஜ்மெண்ட் இல்லையே என்று சொல்லி வேதனை இருக்கும்.
நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ முயற்சி எடுத்து எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணி செய்கிறோம். ஆனால் அதை புரிஞ்சிக்கல, யாரும் நம்மளை அப்ரிஷியேட் பண்ணல, அதற்கான ரிவார்டு நம்மளுக்கு கிடைக்கல என்று தோன்றுகிற நேரங்கள் பல. நல்லா கவனிங்க. பாவத்து நிமித்தம் வருகிற இப்படிப்பட்ட அனுபவங்களை விட நல்ல உயிரை கொடுத்து ஊழியம் செய்யும் பொழுது இப்படிப்பட்ட அனுபவங்கள் ரொம்ப வேதனையை கொடுக்கும். நான் யாருக்கும் பொய் சொல்ல விரும்பல. தட்ஸ் a truth, that's a reality. ஏன்னா நம்ம எல்லாருக்கிட்டையும் போய் பிரசங்கம் பண்ணுவோம், நம்ம வர்ஷிப் பண்ணுவோம். இயேசப்பா நல்லவர், அவர் எல்லாவற்றையும் சரி செய்வார், எல்லாவற்றையும் மாற்றுவார், உங்களுக்கு உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதில் கொடுப்பார் என்று சொல்லி நம்ம பிரசங்கம் பண்ணுவோம். நம்ம எல்லாருக்கும் சொல்லிகிட்டே இருப்போம், வேத வசனங்களை கோட் பண்ணுவோம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் அது நடக்கலன்ற போல ஒரு சூழ்நிலை வரும் பொழுது, இல்லை அப்படி நம்ம சொல்கிறனால செய்கிறனால நமக்கு வர சில பாதிப்புகள் ஆக்சுவலி hurts us very deeply. நிறைய ஊழியக்காரங்களுக்கு தான் ஹார்ட் டிசீஸ் இருக்கான். சர்வே சொல்லுது, நிறைய பாஸ்டர்ஸ்க்கு ஊழியக்காரங்களுக்கு தான் ஹார்ட் டிசீஸ் இருக்கான். ஏன்? they're so depressed. they're so depressed. ஹர்ட், எல்லா சைட்லேருந்து ஹர்ட், வேதனை, கஷ்டம், குறைவு. நிறைய ஊழியக்காரங்க ஊழிய செய்கிறவங்க டிப்ரெஷனில் இருக்கிறத பார்க்க முடிகிறது, விழுந்து போகிறத பார்க்க முடிகிறது, தோற்று போகிறத நிறைய தெரிகிறது. நிறைய பேர் சொல்லுவாங்க, சொல்லி நான் கேட்டிருக்கிறேன், இவங்க ஃபஸ்ட்டு இயேசுப்பா கிட்ட வரும் பொழுது இவங்க ஃபஸ்ட்டு ஊழியம் செய்யும் போது எப்படி இருந்தாங்க, இன்றைக்கி எப்படி மாறிட்டாங்க பாரு. நார்மலாக ஊழியம் செய்கிறவங்களை பற்றி இப்படி சொல்லுவாங்க, சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம கிறிஸ்துவர்களுக்கு இருக்கிற கெட்ட பேர் என்ன நம்ம எல்லாருக்கும் தெரியும் வெளியே. ஏன்? they see people changing. ஆரம்பத்தில் இருந்த ஒரு வைராக்கியம், இயேசுப்பா தான் எல்லாம் என்று சொல்லி இருந்த அந்த வைராக்கியம் போக போக காணாமல் போகிற மாதிரி இருக்கும். அவங்க சேஞ்ச் ஆகிறது தெரியும். ஏன் சேஞ்ச் ஆனாங்க? ஏன் சேஞ்ச் ஆகிறாங்க? ஏன் அவங்களுக்குள்ள இப்போ இப்படிப்பட்ட ஒரு மாற்றம்? இன்னும் ஊழியம் செய்கிறாங்க, நல்லா ஊழியம் செய்கிறாங்க, நல்லா பிரசங்கம் பண்ணுறாங்க, நல்லா வர்ஷிப் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் இருக்குது, மாற்றம் தெரியுது. ஒருவேளை படத்துக்காக அவங்க பல காரியங்கள் செய்கிறது தெரியும், இல்லாட்டி அவங்க குணத்தில் பல காரியங்கள் மாற்றம் தெரியும், இல்லாட்டி அவங்களுக்குள்ள பெருமை வந்த நல்ல மாற்றங்கள் தெரியும். இப்படி பல விஷயங்களை நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிட்டு தான் இருக்கிறோம், நிறைய பேர் கிரிட்டிசைஸ் தான் பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன் அவங்களுக்குள்ள இந்த மாற்றங்கள் வந்திருக்கு? அவங்க ஆரம்பிக்கும் போது இப்படி இல்லையே. why today so many changes in their life? ஏன்னா அவங்க இப்படிப்பட்ட பிட் அனுபவங்களுக்கு போயிருக்கிறாங்க. அந்த பிட் அனுபவங்கள் அவங்க இருக்கும் பொழுது அவங்களுக்குள்ள இந்த மாற்றங்கள் வருகிறது. அந்த தனிமை அவங்களுக்குள்ள இந்த மாற்றத்தை கொடுக்குது. அந்த ஏமாற்றங்கள் அவங்களுக்குள்ள இந்த மாற்றத்தை கொடுக்குது. அந்த ஹர்ட் அவங்களுக்குள்ள இந்த மாற்றத்தை கொடுக்குது. அந்த குறைவுகள், பண பற்றாக்குறை அவங்களுக்குள்ள இந்த மாற்றத்தை கொடுக்குது. அந்த சிக்னஸ் அவங்களுக்குள்ள இந்த மாற்றத்தை கொடுக்குது. மற்றவங்களாம் சந்தோஷமாக இருக்கிறத அவங்க பார்க்குறாங்க. நான் என் கூட இருந்த நண்பன், என் கூட படித்தவன், என் கூட இருந்த சொந்தக்காரன், அவன் நல்லா இருக்கிறான், நான் இன்னைக்கு இப்படி இருக்கிறேன் என்ற அந்த காரியங்கள் மாற்றத்தை கொடுக்குது. நல்லா கவனிங்க, வெளியில் அவங்க மாறல, வெளியில் இன்னும் நல்லா அவங்க ஜெபிக்கலாம், ஊழியம் செய்யலாம், வெளியே சுவிசேஷத்தை அறிவிக்கலாம். ஆனால் உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு ஒரு மாற்றம் வந்துகிட்டே இருக்குது. there's a change happening inside. அந்த குழியில் அவங்களுக்குள்ள டீப்பாக ஒரு சேஞ்ச் நடந்துகிட்டே இருக்கு. something is happening. so they become worldly wise. உலகத்தில் புத்திசாலியாக மாறுறாங்க. பணம் முக்கியம் அப்படின்னு சிலருக்கு தெரிய வருது. இல்லை நம்ம லைஃப் நம்ம வாழ்க்கை முக்கியம் அப்படின்னு செல்ஃபிஷ் ஆட்டிடியூட்ஸ் வர ஆரம்பிக்குது. மனிதர்களை எப்படி நடத்தணுன்ற அப்படி ஒரு எண்ணம் வருது. I'm telling you, I'm warning each one of you. எல்லாருக்கும் நான் ஒரு வார்னிங்காக சொல்கிறேன். ஊழியத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும்போது இயேசுவுக்குள்ள நம்ம நெருக்கமாக வரும் பொழுது we go through changes, we go through these situations. இந்த சேஞ்சஸை நம்ம இந்த சிச்சுவேஷனை சரியாக ஹேண்டில் பண்ணலைன்னா நம்மளும் மற்றவங்கள மாறிடுவோம்.
இன்றைக்கு அவப்பெயரோட அவமானங்களோட ட்ரோல் மெட்டீரியலாக மாறி இருக்கிற பல கிறிஸ்துவர்கள் ஊழியக்காரர்களும் நம்மளும் மாறிடுவோம். we have to be careful, காஷியஸாக இருக்கணும். அது இந்த நாட்களில் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஐயா, நம்ம மீடியாவில் பேசுகிற விஷயங்கள், யூடியூப்பில் பேசுகிற விஷயங்களில் நம்ம தைரியமாக நம்ம அறிக்கையிடுகிற வசனங்கள் மட்டும் இனிமேல் கிடையாது. நம்ம சத்தமாக செய்கிற ஜபங்கள் மட்டும் இனிமேல் கிடையாது. நம்ம வாழ்கிற வாழ்க்கை இஸ் கோயிங் டு பி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் த கமிங் டேஸ். எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ போகிறோம்? என்ன சாட்சியாக மற்றவங்க முன்னாடி இருக்க போகிறோம்? என் லைஃப் என்ன ஒரு ரிஃப்ளெக்ஷனாக எதை ரிஃப்ளெக்ட் பண்ண போகிறது? இதுதான் வருங்காலத்தில் ஊழியங்கள். God wants us to step up like எரேமியா. எரேமியா குழிக்குள்ள இருந்தான், பிட்குள்ள இருந்தான், மோசமான நிலைமையில் இருந்தான், தண்ணி கூட இல்லை, மண்ணு நிறைஞ்ச பிட்டில் இருந்தான், சுற்றி வறுமை, யாரும் ரொட்டி துண்டு கூட போட முடியாது இந்த பிட்டுக்குள்ள. அப்படிப்பட்ட ஒரு குழியில் இருந்தான், பயங்கரமான சூழ்நிலையில் தான் இருந்தான். He was in such a bad shape. And you know what? அவனுக்காக பரிந்து பேச ஒருத்தர் வந்தார். எரேமியா அங்கிருந்து கத்தல, அங்கிருந்து அவனை காப்பாற்றவே முடியாது யாரும். ஏன்னா உத்தரவு கொடுத்தது ராஜா தான், த ஹையஸ்ட் அத்தாரிட்டி சொல்லிட்டாரு. ஆனால் அந்த ராஜா மனசை மாத்திரத்துக்கு இவளுக்காக பரிந்து பேச ஒருத்தர் வந்தார். அந்த பரிந்து பேச வந்த ஒரு பேர் என்ன தெரியுமா? மைக்கில் சொல்லுங்க. எபெத்மெலேக். என்ன சொல்லுங்க? எத்தியோப்பியனாகிய எபெத்மெலேக். என்னது? எபெத்மெலேக். எபெத் மெலேக். எல்லாரும் சொல்லுங்க. எபெத் 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 மெலேக். எத்தியோப்பியன் யூனோக் என்று சொல்றாங்க கமெண்ட்ரியில். அவன் பேர் என்னது? எபெத் மெலேக். எபெத் என்றால் சர்வன்ட் என்று அர்த்தம். மெலேக் என்றால் கிங் என்று அர்த்தம். அப்போ அவன் பேரை முழுசா வாசிச்சா அது சர்வன்ட் கிங் என்று சொல்லப்படுகிறது. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு சர்வன்ட் கிங் தான் இருக்கிறாரு. அவர் பேர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. I'm telling you, when you are in this pit-like situation, பிசாசு இப்படியாக நம்ம கர்த்தருக்காக வைராக்கியமாக நிற்கும் பொழுது, ஏசப்பாக்காக என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன், நான் கமிட் பண்ணிட்டேன். நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி கமிட் பண்ணேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் என்ன கமிட் பண்ணனோ அதில் கொஞ்சம் கூட நான் மாற போகிறதில்ல. வாட் ஐ committed to my Christ in my room, kneeling down and telling Jesus, I give my life to you, I surrender my life to you என்று சொன்ன அந்த நேரத்தில் என் வாழ்க்கையை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி நான் சொன்னேனே, முதல் முறையாக நான் சொன்னேனே, முழங்கால் படிட்டு நான் சொன்னேனே, அப்போ ஏசப்பா என்னுடைய சொந்த ரட்சகர் என்று சொல்லி ஏற்றுக்கொண்ட அந்த நேரத்தில், ஏசப்பா என்னை, நான் உன்னை ரட்சிக்கிறேன் என்றதை சொன்ன மாத்திரத்தில் நான் என்ன செய்வேன், எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வேன் என்று சொல்லி கமிட் பண்ணதுல ஒரு பர்சன் கூட மாற மாட்டேன் ஆண்டவரே. We have to take that commitment in these days. ஐயா, ஊழியத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து இயேசுவுக்காக நம்மளை ஒப்பு கொடுத்த பிறகு நான் மாறுறது கிடையாது. நான் என்ன பதவிகள் உயர்றது கிடையாது. நான் எத்தனை வாகனங்கள் மாற்றுகிறேன் என்று கிடையாது. இயேசுப்பா எனக்குள்ள எவ்வளோ வெளிப்படுகிறார். That's going to be very important. You get closer and closer and closer and closer with Jesus. இயேசுவுக்கு இன்னும் நெருக்கமாகதான் இந்த பரிசுத்த வாழ்க்கை. எரேமியா அங்க அந்த குடி அனுபவத்துக்குள்ள போனாரு. ஆனா அவருக்காக பரிந்து பேச அங்க ஒரு சர்வன்ட் கிங் இருந்தார். ராஜா கிட்ட, அதே ராஜா கிட்ட பேச, அதே ராஜா கிட்ட பேச, அதே ராஜா இப்ப சொல்றாரு, 30 பேரை கூட்டு போயா, இந்த கயிறு எடுத்துட்டு போ, தூக்கி எடுத்துடு என்று சொல்றாரு. ஹல்லேலூயா.
இன்றைக்கு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படியாக நம்மை தூக்கி எடுக்க காத்து கொண்டிருக்கிறார். நான் சொல்கிறேன் பாருங்க, நீங்கள் ஊழியத்திற்காக உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துருக்கிறீங்களா? நீங்கள் இயேசுப்பாக்காக பரிசுத்தமாக வாழ்கிறதுக்காக உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துருக்கிறீங்களா? நான் சாட்சியாக இருப்பேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்துருக்கிறீங்களா? இயேசுப்பா எதுவுமே உங்ககிட்டேருந்து என்னை பிரிக்க முடியாது என்று சொல்லியிருக்கிறீங்களா? இயேசுப்பா அதை மறக்கலை. காட் ஸ்டாண்ட்ஸ் பை வாட் ஹி ப்ராமிஸ்ட் யூ. இன்றைக்கும் அவர் உங்களை உயர்த்த, தூக்கி எடுக்க, தப்புவிக்க காத்து கொண்டிருக்கிறார். And I want to tell you very clearly, this pit should make you stronger, not weaker. நீங்க தனிமையில போறது அது அவாய்ட் பண்ண முடியாது. நம்ம மனுஷங்க தானே, தனிமை வரும். நம்ம கர்த்தருக்காக நிற்கும் பொழுது குறைவுகள் வர்றது அவாய்ட் பண்ண முடியாது. we have to endure that. சிக்னஸ் வருவது தப்பிக்க முடியாது. மாமிசம் கண்டிப்பாக அந்த சரீரத்தில் சிக்னஸ் வந்து தான் ஆகும். ஆனால் அந்த சூழ்நிலைகளை நம்ம என்ன செய்கிறோன்றதான் முக்கியம். அந்த சூழ்நிலைகளில் நம்ம என்னவாக மாறுகிறோம் என்பது தான் முக்கியம். we are going to come into a lot of testing times in the coming future. ஆனால் அந்த நாட்களிலும் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உனக்காக பரிந்து பேசுவேன். நீ அதில் இருப்ப, பட் ஆனால் அதுலேருந்து வெளியே வரும்போது ஸ்ட்ராங்காக வருவ. நீ அதில் இருப்ப, உன்னை உள்ளே போட்டது 3 பேராக இருக்கலாம், ஆனால் வெளியே எடுக்கிறது 30 பேராக இருப்பார்கள் என்று சொல்கிறேன். நீ அதில் இருப்ப, உன்னை தூக்கி போட்டிருப்பாங்க, ஆனால் நான் வெளியே எடுக்கும் பொழுது உனக்கு அடிப்படாதபடிக்கு உனக்கு துணிகளை போட்டு கயிறை வச்சு உன்னை அழகாக எடுப்பேன், வெளியே எடுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். You might have gone there with a lot of difficulty. அந்த பிட்டு குழிக்கு போகும்போது அவமானத்தோட போயிருப்ப, ஆனால் நீ வெளியே வரும் பொழுது அவ்வளோ ஆசீர்வாதத்தோட சாட்சியாக வெளியே வருவேன் என்று கர்த்தர் சொல்றாரு. He's saying he's going to bring you out, but when he brings you out, his name will be glorified. ஆனால் அந்த பிட்டுக்குள்ளே இருக்கும்போது எரேமியாவோட மனநிலையை நான் யோசிச்சு பார்த்தேன். And I'm going to finish with that. அதுக்குள்ளே இருக்கும் பொழுது பயங்கர வேதனையாக தான் இருந்திருக்கும். பைபிளில் போடல, பட் ஐ நியூ ஒன் திங் அபவுட் எரேமியா. எரேமியா பயங்கர புலம்பி இருந்தாலும் the promise of God was so strong with him. 3 நெவர் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லி தர போகிறேன். 3 நெவர்களை உங்களுக்கு வேகமாக எடுத்து காட்ட போகிறேன். இந்த பிட் சிச்சுவேஷனை நீங்கள் செய்ய வேண்டிய நெவர். ஏன் தெரியுமா அந்த நெவர்? நெவர் அகெயின், நெவர் அகெயின் we should see any servant of God falling. நம்ம ஒரு கமிட்மெண்ட் எடுக்கணும், நம்ம எழும்பி பிரகாசிக்கணும், கர்த்தருக்காக வைராக்கியமாக நிற்கணும். எந்த சூழ்நிலை வந்தாலும் இந்த ஓட்டத்தை எப்படி ஆரம்பிச்சோமோ அப்படி ஓடி முடிக்கணும். 3 நெவர்கள். முதல் நெவர் எரேமியா கிட்ட கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை. எரேமியா 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எரேமியா chapter 1 verse 4. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் நான் உன்னை தாயின் வயிற்றில், நான் எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். I want all of you to read this. நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கிறோம், பட் ஆனால் நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன். நீங்கள் எத்தனை முறை இதை படிச்சிருந்தாலும் இப்போ நீங்கள் படிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார் என்று விசுவாசிக்கிறேன். வாசிங்க ஆண்டி. நான் உன்னை தாயின் வயிற்றில், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். உன்னை அறிந்தேன். சொல்லுங்க, உன்னை என்னை அறிந்தார். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோமா? என்னை அறிந்தார். என் தாயின் வயிற்றில் என்னை உருவாக்கும் முன்னே என்னை அறிந்தார். அப்புறம் நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தப்படுத்தி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். எப்போ ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டார்? எப்போ
கர்ப்பத்திலிருந்து பிறக்கும் முன்னே அவன் தீர்க்கதரிசி என்று சொல்லி கட்டளையிட்டார். நம் தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே நம்மை அறிந்த தேவன் நம் கர்ப்பத்திலிருந்து இந்த பூமிக்குள்ள வருவதற்கு முன்பதாகவே நாம் யார் என்பதை அவர் கட்டளையிட்டார். I have a purpose on my life. I have a purpose on my life. நான் எவ்வளோ தப்பிச்சு ஓட பார்த்தேன், எவ்வளோ விலகி ஓட பார்த்தேன், பாஸ்டர் ஆமாட்டேன்னு சொல்லி எவ்வளவோ தலைகாலில் நின்று பார்த்தேன். துரத்தி வந்தார், துரத்தி வந்தார். ஆக்கிட்டாரியா, ஆக்குன பிறகும் தடுமாறினேன். ஆனால் அவர் எனக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருந்தார். இது இப்போ வரல உனக்கு, இப்போ நான் உனக்கு கொடுக்கல. நீ நல்லா பேசுகிறேன்னு நான் கொடுக்கல. நல்லா பேசணுன்னு நான் கொடுத்தேன்னா உனக்கு கண்டிப்பாக கொடுத்துருக்கவே கூடாது. ஆனால் தாயின் வயிற்றில் இருந்து நீ வெளியே வரத்துக்கு முன்னாடி நான் உனக்கு கட்டளையிட்டேன், நீ என்னுடைய போதகராக ஷெப்பர்டாக இருப்ப என்று சொல்லி. நம்ம ஒவ்வொருத்தர் மேலும் கர்த்தர் இப்படி ஒரு கட்டளை வச்சிருக்கிறாரு. நம்மளை பிரித்து எடுத்துக்கிறார். இங்கிலீஷில் செட் அப்பார்ட் என்று சொல்லுகிறது. நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே செட் அஸ் அப்பார்ட். நம்மளை பரிசுத்தப்படுத்திட்டார் அந்த இதுக்காக, பர்பஸ்க்காக. God has got a purpose for us. இங்கே இருக்கிற யாருமே சொல்ல முடியாது, நான் சொல்கிறேன் யாருமே சொல்ல முடியாது. நீங்கள் இன்றைக்கி காசு இல்லாதவங்களா நீங்கள் உங்களை நினச்சிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு இன்றைக்கு பயங்கர சுகவீனங்கள் இருக்க பலம் இல்லை என்று சொல்லி நினச்சிக்கலாம். நீங்கள் நான் யார், ஒரு சாதாரண ஆள், என்னோட வயசு என்ன என்று சொல்லி யோசிக்கலாம். But I want to tell you, every single person who's sitting here, இங்கே உட்கார்ந்திருக்க ஒவ்வொருத்தரும் ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டிய விஷயம், கர்த்தர் என்னை குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அதை குறித்து எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். பிஃபோர் ஈவன் ஐ saw this world. அது எக்காலத்திலும் மாறாது, அது எப்பொழுதும் மாறாது. எரேமியா எவ்வளோ புலம்பி தீர்த்திருக்கலாம், ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த ப்ராஃபட்ன்னு தான் அவரோட அடையாளம். அவர் தீர்க்க தரிசி, அது மாறாது. கர்த்தர் அவர் மூலமாக தீர்க்க தரிசனம் உரைக்கிறது மாறாது. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற அடையாளங்கள் மாறாது, உங்களுக்கு என்று வைத்திருக்கிற பர்பஸ் மாறாது. நீங்கள் எவ்வளோ பெரிய குழியில் போனாலும் அது மாறாது. ஆனால் நம்ம ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டிய விஷயம், குழிகளில் இருக்கும் பொழுது we should always remember, and the first never is never forget who you are. Never forget who you are. நீங்கள் யார் என்பதை மறந்துடாதீங்க. எவ்வளோ பெரிய குழிக்குள்ள பிசாசு உங்களை தன்னாலும் நீங்கள் யார் என்பதை மறந்துடாதீங்க. ஐ ஆல்வேஸ் ரிமெம்பர் வை காட் சோஸ் மீ. என்ன சூழ்நிலை இருந்தாலும் அதை மறக்க மாட்டேன். வேதனைகள் இருந்தாலும், கஷ்டங்கள் இருந்தாலும், போராட்டங்கள் இருந்தாலும், சோர்வுகள் இருந்தாலும், சுகவீனங்கள் இருந்தாலும், குறைவுகள் இருந்தாலும் நான் ஞாபகப்படுத்தி கொள்வேன். எனக்கு நான் என்னோடய குழியில் ஞாபகப்படுத்தி கொள்வேன். ஐ எம் அ பாஸ்டர். ஆண்டவர் என்னை ஒரு ஷெப்பர்டாக தெரிந்து கொண்டிருக்கிறாரு. திரும்ப வருவேன் ஆண்டவரே என்று சொல்லுவேன். He brings me back strong. ரெண்டாவது நெவர். எரேமியாவுக்கு அவர் அடுத்ததாக சொன்னதை நம்ம பார்க்கலாம். எரேமியா 1:17. ஆகையால் நீ உன் அறையை கட்டிக்கொண்டு நின்று நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளை எல்லாம் அவர்களுக்கு சொல். எரேமியாவுக்கு சொல்ற அடுத்த காரியம் பாருங்க, என்ன சொல்றாரு? நீ நின்று, எப்படி? ஸ்டாண்ட் அப். என்ன சொல்றாரு? ஸ்டாண்ட் அப். கம் ஆன் மேன், ஸ்டாண்ட் அப். இட்ஸ் டைம் ஃபார் யூ டு ஸ்டாண்ட் அப். டோன்ட் கிவ் அப், ஸ்டாண்ட் அப். எப்பேற்பட்ட எதிரியாக இருந்தாலும், எப்பேற்பட்ட போராட்டமாக இருந்தாலும், என்ன சூழ்நிலையாக இருந்தாலும், எவ்வளவு கஷ்டமான விஷயமாக இருந்தாலும், you can be the deepest of the pits. ஆனா நான் உனக்கு சொல்றேன், ஸ்டாண்ட் அப். நான் உனக்கு சொன்னது எல்லாவற்றையும் சொல்லு. நான் உனக்கு செய்ய சொன்ன காரியங்கள் எல்லாவற்றையும் செய். உனக்கு நான் இட்ட கட்டளையை முழுமையாக நிறைவேற்றுகிற நேரம் இது. Don't worry about the enemy. Don't worry about the situation. சுற்றி இருக்கிற காரியங்களை பார்த்து பயப்படாத. நீ எழுந்து நிற்க வேண்டிய நேரம் இது. எழும்பி பிரகாசிக்க வேண்டிய நேரம் இது. Whatever it is,
நீங்கள் வேலை செய்கிற இடத்துல எப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குது என்று சொல்லி எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு நம்ம சொல்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நமக்கு பலத்தை கொடுக்கிறார். அவர் நமக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அவர் நமக்கு என்ன செய்யணும் என்று சொல்லி கொடுக்கிறவராக இருக்கிறார். அவர் வசனங்கள் மூலமாக பேசி கொண்டிருக்கிறார். அவர் நம்மை தூக்கி எடுத்தவர். இன்றைக்கு கூலி போல ஒரு சிச்சுவேஷன் இருந்தாலும் நம்ம மறக்கக்கூடாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நெவர் காம்ப்ரமைஸ். நெவர் காம்ப்ரமைஸ். எரேமியாக்கு எதிரே இருந்தவர்கள் பயங்கரமானவர்கள். அது தெரியும், இந்த சொன்னா இப்படிப்பட்ட ஒரு குழிக்குள்ள போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் என்று சொல்லி தெரியும். காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லாம இன்றைக்கு நம்ம எவ்வளோ நேரங்களை எவ்வளோ விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணுறோம்ல. நண்பர்களுக்காக, நம்மளுடைய அதிகாரிகளுக்காக, உலகத்தில் நம்ம அக்செப்ட் பண்ணப்பட வேண்டும் என்று சொல்லி, சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி, பேர் புகழ் வாங்க வேண்டும் என்று சொல்லி, ப்ளஷருக்காக எவ்வளோ விஷயங்களை நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணுறோம். மனசாட்சி தொட்டு சொல்ல முடியுமா? பைபிள் வசனங்களிலிருந்து நான் கொஞ்சம் கூட டிஃபர் ஆகாமல் என்னுடைய ஆஃபீஸ் சிச்சுவேஷன் நடந்துக்கிறேன். நம்மளுக்கு என்ன வசனங்கள்லாம் பிடிக்குமோ அதை மட்டும் எடுத்து வச்சுக்கிறோம். ப்ராமிஸ் வசனங்கள்லாம் நம்ம சொல்லிக்கிறோம். எவ்வளோ கட்டளைகள் இருக்கு. எவ்ரி இன்ஸ்ட்ரக்ஷன் ஸோ இம்பார்ட்டன்ட். அதை ஃபாலோ பண்ணால் வேலையில் we can be the best people. இந்த சமுதாயத்தில் we can be such an example. ஏன் பண்ண மாட்டோம்? ஐயா, மற்ற ஃபேத்தில் இருக்க சகோதர சகோதரிகளாம் பண்ணுறாங்கய்யா, தப்பு பண்ணுறாங்க. அவங்க இந்த வசனங்கள் படி நடக்கிறதுல தப்பு பண்ணுறாங்க. நீங்கள் ஒருவேளை சொல்லலாம், அவங்க பாருங்கள் அதனால தான் உயர்றாங்க, அவங்க இதெல்லாம் செய்கிறாங்க, இதெல்லாம் செய்யலாம், அதனால தான் உயர்றாங்க அப்படி சொல்லலாம். நானும் அவங்க கூட தானே இருக்கிறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்மளை சுற்றி இருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்ம சபைக்குள்ளே என்ன பேசுகிறோன்னு சொல்லி, நம்ம மீடியாவில் என்ன பேசுகிறோன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். அவங்க பார்க்குறாங்க. வசனங்கள்லாம் நம்ம அவ்வளோ சொல்லிட்டோம் போயிட்டு எல்லாருக்கும். ஆனால் உலகத்தில் அவங்க கூட நிற்கும் பொழுது நம்ம அந்த வசனத்தை ஃபாலோ பண்ணலன்னா we will gain no respect. நீ இதை சொல்லாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் சொல்கிற கூட்டம் ஐயா நீ. அண்ட் நம்ம சொல்கிற விஷயங்களை, படிக்கிற விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணிட்டோன்னா the blessing that God will give us and because of us to the others around us is huge. ஆனால் நமக்கு அந்த தைரியம் இல்லை. வசனங்கள் படி நான் நடப்பேன், அதன் படி செய்வேன், அதனால் எனக்கு ப்ரொமோஷன் போதா எனக்கு கவலை இல்லை, அதனால் எனக்கு இன்க்ரிமெண்ட் போதா கவலை இல்லை, அதனால் ஒரு 4 பேர் என்கிட்ட பேசாமல் இருக்கிறாங்களா கவலை இல்லை. But I will stand by the word of God. Even if I am not accepted by my friends, எனக்கு பேர் புகழ் கிடைக்காட்டி கூட பரவாயில்ல, அதனால் எனக்கு பிட் சிச்சுவேஷன் வந்தால் கூட எனக்கு பரவாயில்ல. நான் வசனங்களிலிருந்து கொஞ்சம் கூட இங்கேயும் அங்கேயும் மூவ் ஆக மாட்டேன். I will never compromise. பிட்டில் இருந்தாலும் அந்த வைராக்கியம் நமக்கு வேணும். நெவர் காம்ப்ரமைஸ். 2வது நெவர் என்னது? நெவர் காம்ப்ரமைஸ். கடைசியாக எரேமியா 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எரேமியா சாப்டர் 20 verse 11. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். எல்லாரும் சொல்லுவோமா? கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். வாசிங்க. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். மறக்கப்படாத நித்திய இலச்சை அவர்களுக்கு உண்டாகும்.
எரேமியா 20ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். பிட்டு அனுபவத்திலிருந்து வெளியே வந்து அவர் பேசுகிற அந்த வார்த்தைகளை நம்ம பார்க்கிறோம். அவர் கூட யார் இருந்தா பராக்கிரமசாலியா? கர்த்தர் இருந்தார். கர்த்தர் இருக்கிறது அவர் உணர்கிறார். பிட்டு அனுபவத்தில் இருக்கும் பொழுது கர்த்தர் அவரோட பராக்கிரமசாலியாக இருக்கிறதை அவர் உணர்கிறார். I just want to encourage you with this last word. கடைசி இந்த வார்த்தையை சொல்லி உங்களோடு கூட பேச நான் உங்களை என்கரேஜ் பண்ண ஆசைப்படுறேன். பராக்கிரமசாலியாகிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். We have a mighty warrior. அவர் பராக்கிரமசாலி. அவர் எப்பேற்பட்ட சூழ்நிலை நம்ம இருந்தாலும் நம்மோடு கூட இருந்து யுத்தம் செய்கிறவர் அவர். அந்த பிட்டு அனுபவம் ஏன் உங்களுக்கு பயத்தை கொடுக்க தெரியுமா? அந்த பிட்டு அனுபவம் ஏன் உங்களுக்குள்ள தயக்கத்தை கொடுக்க தெரியுமா? அந்த பிட்டு அனுபவம் ஏன் உங்களுக்குள்ள அந்த தனிமையை இன்னும் அதிகமாக்கும் தெரியுமா? அந்த பிட்டு அனுபவம் ஏன் உங்களுக்குள்ள குறைவு மனப்பான்மையை கொடுக்கும் தெரியுமா? உங்களுக்குள்ள வருகிற இந்த எண்ணங்கள் எல்லாம் அதில் நீங்கள் தப்பாக பின்மாற்றம் அடைகிறதுக்கான காரணங்கள் எல்லாம் ஏன் தெரியுமா? யூ ஃபர்கெட் தட் லார்ட் இஸ் த மைட்டி வாரியர். அவர் எப்பேற்பட்ட சூழ்நிலைகளிலிருந்து உங்களை தூக்கி எடுக்கிறவராக இருக்கிறார். உங்களுக்காக பரிந்து பேச அவர் காத்து கொண்டு இருக்கிறார். கடைசியா ஒரு சின்ன காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். அந்த சர்வன்ட் கிங் அந்த ராஜா கிட்ட போய் பேசுறாருல, ராஜா கிட்ட போய் பேசுறாரு. யாருமே பேசல. ஆனால் இவர் போய் பேசுறார். ஏன் தெரியுமா? அந்த சர்வன்ட் கிங்க்கு தெரியும் இவரோட வேல்யூ என்னன்னு சொல்லி. எரேமியா உள்ளே இருக்கிறார் பிட்டுக்குள்ள. ஆனால் அவர் தேடி தூக்கி எடுக்கணும்னு ஏன் தோணுது? there's a value that is there on எரேமியா. எரேமியா மேலே ஒரு வேல்யூ இருக்கு. நம்ம ஒவ்வொருத்தர் மேலேயும் இயேசு அப்படி ஒரு வேல்யூ வச்சிருக்கிறாரு. நம்ம கொஞ்ச நேரம் காணோன்னா இயேசுப்பா நம்மளை தேட ஆரம்பிச்சிருவாரு. தினமும் காலைல ஜெபிக்கிற நேரத்துக்கு நம்ம ஜெபிக்கலன்னா இயேசுப்பா தேட ஆரம்பிச்சிருவாரு. தினமும் வேத வசனங்களை வாசிக்கிற நேரத்தில் வாசிக்கலன்னா இயேசுப்பா நம்மளை தேட ஆரம்பிச்சிருவாரு. தினமும் ஊழியம் செய்கிறதுக்கு நம்ம போகிற அந்த நேரத்தில் ஊழியம் செய்ய போலன்னா இயேசுப்பா நம்மளை தேட ஆரம்பிச்சிருவாரு. ஏன்? நம்ம அவரை நினைச்சு பார்க்குற அந்த நேரத்தில் அவரை நினைச்சு பார்க்க மறந்துருந்தோன்னா அவர் நம்மளை தேட ஆரம்பிச்சிருவார். ஏன் தெரியுமா? அவர் சமூகம் இஸ் so powerful. His presence is so powerful. நமக்கென்று சொல்லி அந்த சமூகத்தையும் பிரசன்னத்தையும் அளவில்லாமல் கொடுத்திருக்கிறாரு. நமக்கு இளைப்பாறுதல் தருவதற்காக. And he misses us when we miss that presence. கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த காலை நேரத்திற்காக நன்றி. எங்களோடு பேசுனதற்காக நன்றி. கர்த்தர் தாமே ஆண்டவரே இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்துகிறீர் என்பதை விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிட் அனுபவங்கள் பல உண்டு, பல நேரங்களில் உண்டு. ஆனால் ஒவ்வொரு பிட் அனுபவங்களிலும் இந்த 3 நெவரை நாங்கள் மறக்கவே கூடாது என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் இந்த பிட் அனுபவத்தில் இருக்கும் பொழுது ஹெல்ப் அஸ் லார்ட். முதலாவதாக நெவர் ஃபர்கெட் who you are. நாங்கள் யார் என்பதை மறக்கக்கூடாது. கர்த்தர் எங்களை எதற்காக உருவாக்கினீர் என்பதை மறக்கவே கூடாது. ஆண்டவரே, அது ஞாபகம் இருக்க செய்யுங்க. ஆண்டவரே, இப்படிப்பட்ட பிட் அனுபவங்களுக்கு போகும் பொழுது எங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறது நெவர் காம்ப்ரமைஸ். ஆண்டவரே, உலகத்துக்கு ஒத்து போகாம ஆண்டவரே எப்பொழுதும் வைராக்கியமாக இருக்க ஆண்டவரே எங்களுக்கு கற்றுத்தாங்க. ஆண்டவரே, நாங்கள் அதை செய்யணும். இந்த பிட் அனுபவங்களை அதை செய்யணும். அந்த பிட் அனுபவங்கள் வரும்போது காம்ப்ரமைஸ் பண்ணி உலகத்தானாக மாறாதபடிக்கு ஆண்டவரே நெவர் காம்ப்ரமைஸ் என்பதை எங்களுக்கு உணர்த்திட்டே இருங்க. கடைசி நெவர் ஆண்டவரே இப்பொழுது வெளிப்படுத்துகிற தேவன் கடைசி நெவர். ஆண்டவரே, எப்பொழுதும் நாங்கள் மறக்கக்கூடாது. நெவர் ஸ்டாப் பிலீவிங் என்று சொல்லுகிறீரப்பா. எப்பொழுதுமே மறக்கக்கூடாது, எப்பொழுதுமே ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். that I
have a mighty warrior. எனக்கென்று சொல்லி ஒரு பராக்கிரமசாலி இருக்கிறார் என்பதை மறக்கக்கூடாது. பல நேரங்களில் நாங்கள் மறந்துடுறோம் ஆண்டவரே. உலகத்தில் இருக்கிற அந்த பிரச்சனைகளுக்குள்ளே போகும் பொழுது we forget master, யார் எங்களுக்காக யுத்தம் செய்கிறார் என்று சொல்லி மறந்து விடுகிறோம் ஆண்டவரே. மறக்காதபடிக்கு எங்களுடைய யுத்த வீரர் யார் என்பதை மறக்காதபடிக்கு எங்களுக்கு பலத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்பா எஸ்அப்பா ஆண்டவரே, இந்த 3 நபர்களை நாங்கள் என்னைக்குமே விட்டு கொடுக்க கூடாது. never forget who you are, never compromise, never stop believing என்பதை ஆண்டவர் எங்களுக்கு சொல்லி கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. and we are ready to face the world and the pits of the world ஆண்டவரே. எப்படிப்பட்ட குழிகள் வந்தாலும் ஆண்டவரே, அதில் நாங்கள் இன்னும் பலன் அடைந்து ஸ்ட்ராங் ஆகி இன்னும் வைராக்கியமாக முன்னேறி செல்வோம் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அப்படியாக உன் பிள்ளைகளை மறைத்து கொள்ளுங்க, பலப்படுத்துங்க, சுகமாக்குங்க, விடுதலையாக்குங்க, ஆசீர்வதிங்க என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஆமென்.